நீங்கள் சொன்னதைப் போல ஒரு தகவல் இருந்தது உண்மைதான். ஆனால் அதற்கு நாங்கள் இணங்கவில்லை. உங்களை யார் யார் சார் அணுகினா? இப்ப அதிமுக தரப்பிலிருந்து அணுகினாங்களா, அதிமுக தரப்பிலிருந்து யாரு எங்களை அணுகினார்கள்? அதற்கு நாங்கள் உடன்படவில்லை என்பதனால்தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்தோம். இதுதான் உண்மை. நீங்க இப்ப எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு, நாங்கள் இந்த முடிவை உயர்நிலைக்குழு எடுத்த முடிவு. அமைச்சரவை பங்கேற்பதா கூடாதா என்பது குறித்த விவாதம் தான் 11 மணிக்கு மேல் நடந்தது. இரண்டாவது, தாவேகாவுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்தாலும் கூட சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போடணும். சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் விருதுநகரில் இருக்கிறார், ஒருவர் காட்டுமன்னார் கோயிலில் இருக்கிறார். காட்டுமன்னார் கோயிலில் இருந்தவர் இரவே வந்து விட்டார். விருதுநகரில் இருந்தவர் அடுத்த 9ஆம் தேதி காலை விமானம் பிடித்துதான் சென்னைக்கு வந்து சேர்ந்தார். அவர் வந்து சேரவே 11 மணிக்கு மேலாகிவிட்டது. நான் எங்கேயோ ஒரு இடத்தில் இருந்தேன். அவர் என்னை தேடி வருவதற்கே மதியம் 1 மணிக்கு மேலாகிவிட்டது. கிட்டத்தட்ட 2 மணிக்கு தான் அவர் வந்து சேர்ந்தார். அப்ப ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களே இல்லாமல் நான் எப்படி கையெழுத்து போடுவது? அதை அதிகாரப்பூர்வமாக எப்படி அறிவிப்பது? ஆக கட்சி நடத்துகிறவர்களுக்குத்தான் தெரியும் ஒரு முடிவை எடுப்பது, அதுவும் நெருக்கடியான நேரத்தில் எப்படி முடிவை எடுப்பது, எல்லோரையும் சமாதானப்படுத்துகிற அளவுக்கான ஒரு முடிவை எடுப்பது. இதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் உதிரிகளாக இருப்பவர்கள், கட்சிக்கும் அரசியலுக்கும் எந்த தொடர்பும் இல்லாதவர்கள், வெறுமன நுனிப்புல் மேய்கிறவர்கள், வாய்க்கு வந்தபடி திருமாவளவன் அதை பேசுகிறான், இதை பேசுகிறான், அப்படி பேசுகிறான், திரைமறைவில் பேசுகிறான் என்றெல்லாம் அவதூறுகளை பரப்பியது வருந்தத்தக்கது. நாங்கள் உயர்நிலைக்குழு முடிவை எடுத்தாலும் கூட டிவிகேவுக்கு சப்போர்ட், அவ்வளவுதான். ஆனால் அதை அமைச்சரவையில் பங்கேற்று ஆதரவு தெரிவிப்பதா, வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பதா, இந்த முடிவை எங்களால் அந்த ஆன்லைன் கூட்டத்தில் எடுக்க முடியவில்லை. ஆளுக்கு ஒரு கருத்து. ஆகவே தலைவர் முடிவெடுக்கட்டும். இதுதான் ஒவ்வொரு முறையும் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கப்படுகிறது என்று சொல்லுகிற நடைமுறை. ஏனென்றால் ஒரு குழப்பமான நிலை இருக்கிற போது தலைவர் என்ன முடிவெடுத்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று கடைசியாக சொல்வார்கள் முன்னணி பொறுப்பாளர்கள். அப்ப அந்த நிலையிலே கூட நான் தனியாக எடுத்தால் நல்லா சரியாக இருக்காது என்கிற அடிப்படையில் பொதுச் செயலாளர்களை வரவழைத்து, நான் தங்கியிருந்த இடத்திற்கு வரவழைத்து அவர்களோடு பேசுவதற்கே பகல் 12 மணி ஆகிவிட்டது. சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து சேர 2 மணி ஆகிவிட்டது. அதன் பின்னர் தான் எங்கள் கடிதத்தை நாங்கள் தந்தோம்.